அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனலுக்கு நான் தினேஷ்குமார். பொதுவாக ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்னா என்னங்க, 150cc தாங்க. ஸோ 150cc 160cc எல்லா பிராண்ட்லேயுமே வச்சுருக்காங்க. லைக் MT 150 சொல்லலாம், அதுக்கப்புறம் N150 பஜாஜ் தரப்புலேருந்து சொல்லலாம், டிவிஎஸில் அப்பாச்சி RTR 160 சொல்லலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு காம்படிஷனான சிசி செக்மெண்ட்டுக்கான தான் வந்து பார்த்திங்கன்னா 150. அதில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்பாச்சி RTR 160 வந்து ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. பட் அப்பாச்சி அவங்க டிவிஎஸ்லேருந்து கொடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சுங்க. ஸோ அந்த 20 வருஷம் செலிப்ரேஷனாக பார்த்திங்கன்னா புது அப்பாச்சி RTR 160 4V அதை வந்து புது அப்டேட் பண்ணி இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதோட விலை என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் ஆகிருக்கு, வேல்யூ ஃபார் மணியாக 160 வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்க்கலாம் அப்பாச்சி RTR 160 4V. இந்த எடிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாச்சி லான்ச் பண்ணி 20 வருஷம் ஆச்சுங்க. அதோட செலிப்ரேட்டிங்காக அவங்க வந்து அப்பாச்சி RTR வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் மெயினான விஷயங்கள் எல்லாமே சிலது மாற்றிருக்காங்க. ஸோ வண்டி ஓவராலாக நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் யூனிட்டை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் MT N160 அதோட காம்படிஷனாக இதுவும் இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவாங்க. ஏன்னா இதோட குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப டார்க்கான ஏரியா, அந்த இடத்துல இந்த ப்ரொஜெக்டர் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். அதனால் நைட் டைமும் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அதேமாதிரி கீழே 2 அழகான DRLs. ஸோ அந்த ஷேப்பே வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாடி கலரில் கொடுத்து 2 பிளாக் பெயிண்டடு கொடுத்து அப்புறம் கீழே 2 DRL வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து LED இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே நல்லா டார்க்காக பண்ணி கொடுத்தனால நல்லா ஸ்போர்ட்டிவாகவே இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்த விஷயம் நீங்கள் அப்படியே பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, USD ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கோல்டன் கலரில். ஸோ கோல்டன் கலர் USD ஃபோக்ஸ் கொடுக்கறனால பார்க்க வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி USD ஃபோக்ஸுங்கும் போது பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். சேம் RR 310 இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே டிசைனில் இருக்கிறனால நல்லா ஸ்போர்ட்டிவாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த விஷயம் இங்கே ஃப்ரண்ட்டில் மக்கார்டுன்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த அதே மக்கார்டு தாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்புறம் அந்த மக்கார்டில் நீங்கள் பார்க்கலாம் ABSன்னு போட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ABS கொடுக்குறாங்க. ஸோ அதனால் சேஃப்டி ரீதியாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 90க்கு 90 17 இன்ச் வீல் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல டயர் சைஸ் தான். ஸோ டயரில் எந்த அப்டேட்டும் இல்லை. பட் டியூவல் சேனல் ABSங்கும் போது நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ அடுத்த விஷயம் அப்படியே நீங்கள் டேங்கோட டிசைன் பார்க்கலாம். ஸோ கிராஃபிக் இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்லங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தால் அதே 160 4Vல என்ன கொடுத்தாங்களோ அதே தாங்க இதுலேயும் வருது. ஸோ நீங்கள் டிசைன் ரீதியாக எதுவும் பெருசாக மாறல, சும்மா சின்ன கிராஃபிக்ஸ் தான் மாற்றிருக்காங்க. அப்புறம் இந்த டிவிஎஸோட லோகோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா டார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஏர்வென்ஸ், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொர பிளாஸ்டிக் தான் அப்பாச்சின்னு போட்டு இந்த இடத்துல சின்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா தாங்க இருக்குது. ரெட் அண்ட் பிளாக் எப்பயுமே நல்லா தான் இருக்கும் ஸ்போர்ட்டியராக. அப்புறம் அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெயிண்டட் பிளாக்கு 160 4V அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் ரீதியாக எதுவும் பெருசாக சேஞ்ச் ஆகலைங்க. ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் யூனிட் போட்டு தான் மாற்றிருக்காங்க. பட் அந்த USD ஃபோக்ஸு, டியூவல் சேனல் ABS இதெல்லாம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் அப்படியே பின்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த அதே டிசைன் தாங்க. ஸோ LED இண்டிகேட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்பர் பிளேட்டிங்கான ஃப்ரேமிங், டயர் ஹக்கர். ஸோ இதுதாங்க வண்டியோட டிசைன் ரீதியாக இதெல்லாமே தாங்க இருக்குது. பட் இப்போ இன்ஜின் ஸ்பெக்கில் என்ன இருக்குன்னு மெயினாக பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட எக்ஸாக்டான CC 159.7 CC எக்ஸாக்டாக வருதுங்க. எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 17.5 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. டார்க்குன்னு பார்க்கும்போது 14.7 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அவுட்புட் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இது வந்து 4V இன்ஜின் அப்பாச்சி 160. ஸோ இதில் மொத்தம் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அர்பன், ரெயின், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 மோட்ஸோடு வரக்கூடிய இன்ஜின் தாங்க இது. ஸோ இன்ஜினுக்கு வந்து அழகான ஒரு அண்டர் பெல்லி போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா RTFI அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா தாங்க இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் மொத்தம் எத்தனை ஸ்பீட் கியர் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கியரோட லிவர்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இன்ஜின் ரீதியாக வரக்கூடிய ஸ்பெக்கு. அதே மாதிரி இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருதுங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்காக, என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தாலுமே ஒரு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கும் போது நம்ம ஊருக்கு அர்பன் சைட்லலாம் கண்டிப்பாக போதிய லெவலில் தாங்க இருக்குது. இன்ஜினோட அவுட்புட்டுன்னு பார்க்கும்போது நம்ம எக்ஸாஸ்ட் தாங்க சொல்லணும். ஸோ எக்ஸாஸ்ட் பார்க்கும்போது பெரிய எக்ஸாஸ்ட்டாக இருக்குது. ஒரு சிங்கிள் ஹோல் தான் இருக்குது. பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய எக்ஸாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்க்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ இதாங்க எக்ஸாஸ்ட்டு. இந்த எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் அப்படியே பின்னாடியோட டயர் சைஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 130க்கு 70 ஆர் 17 இன்ச் வீல்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி கொடுக்குற பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது டியூவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ பின்னாடியுமே உங்களுக்கு ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. ஸோ சேஃப்டி ரீதியாக பயப்படவே தேவையில்லை. அதுக்கு அடுத்தபடி என்ன ஒரு அட்வான்டேஜ் இந்த 160cc இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் மலையிலையோ இல்லை சேத்துலையோ ஒரு ரஃபான ரோட்லையும் நீங்கள் சடனாக ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அன்வான்டான வீல் ஸ்பின்ஸ் கொடுத்து உங்களுக்கு ட்ராக் பண்ணிடாது. ஸோ அதனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சேஃப்டி ரீதியாக சூப்பரான விஷயங்க. அதுக்கு அடுத்தபடி அப்படியே இந்த டயர் இவ்வளோ பெரிய டயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஹக்கர் நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மழை காலத்தில் பின்னாடி வர வண்டிக்கும் சேரி தெளிக்காது, அதே மாதிரி பின்னாடி உட்காரவங்களுக்கும் பெருசாக சேரி தெளிக்காது. பின்னாடி என்ன சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சஸ்பென்ஷனோ அதே தான் ஆசிட்டி சேம். அதே மாதிரி டயர் ஹக்கர் மூலமாக அப்படியே உங்களுக்கு மொத்த வீலையும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ரீதியாக பின்னாடி உட்காரவங்களுக்கு சாரி கார்டுமே வந்துருங்க. ஸோ சாரி கார்டு நல்லாவே நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா செயின் கவருமே கொடுத்துருக்காங்க. கீழே ஓப்பனாக தான் இருக்குது. பட் மேலே அவங்க அந்த ஹக்கர்லேருந்து வர அதே செயின் கவரை அப்படியே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீட் அண்ட் க்ளீனாக ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பின்னாடி உட்காரவங்களுக்கான ஃபுட் ரெஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சின்ன ஃபுட் ரெஸ்ட் தான். ஸோ மெட்டல் ஃபுட் ரெஸ்ட். ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளான ஃபுட் ரெஸ்ட் இருக்குங்க. அப்புறம் கியர் ஷிஃப்டர்னு பார்க்கும்போது சிங்கிள் பாயிண்ட் தான், ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். ஸோ அந்த கியர் ஷிஃப்டிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது தாங்க இந்த வண்டியில் சென்ட்ரல் ஸ்டாண்டுமே வந்துடுது வித் சைடு ஸ்டாண்டோட. அடுத்தபடியாக சீட் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பட் சிங்கிள் சீட்டாக இருந்தாலுமே இங்கே உட்காரவங்களுக்கு கீழேயும் பின்னாடி உட்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கீங்க, ஃபேமிலியுமே வச்சு கூட்டிகிட்டு போகணும், அதாவது லேடிஸ் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக உட்காரணும், ஒன் சைட்லலாம் உட்காரணும்னா கூட இதில் அவங்க உட்காந்துக்கலாம். அதேமாதிரி கிராப் ரெயில்ஸும் பிடிக்கிறதுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சீட்டு நல்லா தாங்க இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேங்க் ரொம்ப சின்னதாக கொடுக்காம நல்லா பெருசாகவே கொடுத்து கால் வைக்கிறதுக்கான போர்ஷன்ஸ் மட்டும் அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு நீங்கள் கால் வைக்கும்போது கரெக்டாக இந்த டேங்க்கில் ஃபிட் ஆகிக்குது. ஸோ அதுவே நல்ல grip நமக்கு கொடுக்குது. டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர் டேங்க் கொடுக்குறாங்க. ஒரு டீசெண்டான ரேஞ்ச் தாங்க. அதே மாதிரி டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா டியூவல் கலரில் கொடுக்குறாங்க. பட் இது கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா எப்படியுமே நம்ம எல்லாருமே டேங்க் கவர்ஸ் போட்டுருவோம். பட் பார்க்குறதுக்கு இப்படி ஓப்பனாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஃபியூல் ஃபில்லிங்கான போர்ட் பார்க்கலாம். அதில் E20 பெட்ரோல் சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஏறி உட்காந்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த கட் அவுட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம கால் வைக்கும் போது கரெக்டாக ஃபிட் ஆகுது. சேம் இந்த டேங்க் இதுக்கு முன்னாடி இருந்த அதே மாடலில் இருக்க டேங்க் தான். அதுக்கு அடுத்தபடியே என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நீங்கள் பார்க்கலாம். RR310 வர மாதிரி அதே மாதிரி TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்க சூப்பராக இருக்குங்க. இதில் என்னென்ன டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். இங்கே RPM மீட்ரு, அப்புறம் ஸ்பீடோ மீட்ரு, கியர் என்ன கியர் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குங்கிற மீட்டரும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணுற இண்டிகேட்டரும் கூட இருக்குது. அப்புறம் ஃபியூல் லெவல் நீங்கள் இங்கே பார்க்கலாம், பாயிண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட டெம்பரேச்சர் லெவலும் சேம் ஃபியூல் மீட்டர் மாதிரியே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நீட்டாக இருக்குங்க. அப்புறம் பக்கத்தில் இங்கே டாப் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு இதெல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் ஓடோ மீட்டர், ட்ரிப் A ட்ரிப் B அதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். டைமிங்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா FIக்கானது, அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். சேம் லெஃப்ட்டில் போட்டிங்கன்னா இந்த இடத்துல காட்டும். அப்புறம் அது கீழே ABSோட உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் எதாவது ஆச்சுன்னா அது இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் பார்க்கலாம் டிசினா என்ன ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்க. இந்த ஃபீச்சர்ஸ் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது, வண்டியோட கொடுத்தா தான் உண்டு. ஸோ செம்ம சேஃப்டி ரீதியான ஃபீச்சர்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த வண்டியில் வருது. அது போக இந்த RPM மீட்டர் இருக்குல்லங்க, இது கலர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வண்டி ஆன் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 மோடு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின் மோடில் இருக்குது. ஸோ அதனால் ப்ளூ கலர் தீமில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்த மோட் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அர்பன் மோட், இப்போ கொஞ்சம் டார்க் ப்ளூவாக காட்டுது. அதுக்கு அடுத்தபடியான மோட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.5 PS கிடைக்கும். மித்தது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 15.7 சம்திங் PSல தான் உங்களுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மோடுக்கு ஏற்ற மாதிரியும் பவர் அவுட்புட் கொஞ்சம் மாறுங்க. ஸோ இந்த 3 மோடுக்கு இந்த மாதிரி கலர் மாறுறதுனால பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. TFT நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கீ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சுலங்க அப்பாச்சி RR 164V, சேம் அதே மாதிரி தாங்க இருக்குது. அப்புறம் பார் ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கண்ட்ரோல் யூனிட்ஸ்லாம் எதில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்டெக்ஸ் ஆப் மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஆன் ஆஃப் பண்ணி கனெக்டிவிட்டிங்கான ஸ்விட்சஸ் இங்கே இருக்குது. இங்கே கீழே பார்க்கலாம் இண்டிகேட்டர் ஸ்விட்சஸ், ஹார்ன் ஸ்விட்சஸ், பாஸ் லேம்ப். ஸ்விட்ச் குவாலிட்டி எப்பயும் போல் சூப்பராக தாங்க இருக்குது. ரைட் சைடில் என்னென்ன ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. மோடு மாற்றுறதுக்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இது என்னடா புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் ஆன் அண்ட் ஆஃப். நீங்கள் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா DRLs மட்டும் எரியுங்க. கீழே நீங்கள் பார்க்கலாம் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் நீங்கள் பார்க்கலாம், நீட்டாக கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டோட மோட்டரோட சவுண்டும் டீசெண்டாக தாங்க இருக்குது. சைட் மிரர்ஸ்ன்னு பார்க்கும்போது சேம் அப்போ 160 வர அதே மிரர்ஸ் தான், நீட்டாக இருக்குங்க. எப்பயும் போல் நீட்டாக விசிபிலிட்டிலாம் சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் வியூ. இந்த TFTயோட பார்க்கும்போது இது ஃபுல்ஃபில்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வாங்க இந்த வண்டியோட ஒரு சம்மரி பார்த்துடலாம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பாச்சி RTR 164Vயோட லேட்டஸ்ட் அப்டேட்லாம் என்னென்னு. இது வந்து வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு அவங்க எவ்வளோ கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,70,000 ஆன் ரோட் கோட் பண்ணுறாங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த வண்டி இன்றைக்கி யார் நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிவிஎஸ் கோயம்புத்தூர். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் நன்றிகள். இந்த வண்டியில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே டு டேயில் சூப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. நீங்கள் ஒரு என்ட்ரி லெவலாக ஒரு 150 160 வண்டி பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் டே டு டே கம்யூட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அப்பப்போ ஷார்ட் ரைட்ஸ் ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலும் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த சீட்டிங் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ்ன்னு வரும்போது சர்வீஸ் காஸ்ட் நார்மலாக நல்லா தாங்க இருக்கும். சர்வீஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீலர் டு டீலர் மாறும். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த வண்டி பற்றி இருக்கிற கருத்துக்கள் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.